எல்லாருக்கும் வணக்கங்க. சீனாவின் 5ஆம் தலைமுறை போர் விமானங்களை வீழ்த்த லடாக்கில் மவுண்டைன் ராடார்ஸை நிலைநிறுத்தும் இந்திய ராணுவம். சீனாவை சுற்றி வளைத்து தாக்க இந்தோனேஷியாவுடன் பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட அமெரிக்கா. ஆசிய கண்டத்துல சீனாவை மையமா வச்சு இந்தியா அமெரிக்காவுக்கு நடுவுல இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நிறைய நண்பர்கள் பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. நாங்க ஜியோ பாலிடிக்ஸ்ல ஒவ்வொரு நாளும் வர தகவல்களை துல்லியமா திரட்டி ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு வீடியோஸா கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போகலாம். உலக நாடுகளோட ஜியோ பாலிடிக்ஸ்ன்றது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மாதிரியான வடிவத்தை எடுக்குங்க. அந்த வகையில 2025க்கு முன்னாடி இருந்ததை விட அமெரிக்க அதிபரா ட்ரம்ப் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் உலக நாடுகளோட வேர்ல்ட் ஆர்டர்ன்றதே தலைகீழா மாறி போயிருக்குதுங்க. ட்ரம்ப் எப்படி உலக நாடுகளை பாக்குறாருன்னா, அவர் போடுற சட்டத்திட்டங்களுக்கு உட்படுறவங்கள அமெரிக்காவோட நண்பர்கள் என்றாரு, அதை எதிர்த்து நிக்கிறவங்கள அமெரிக்காவோட எதிரிங்கன்னு முத்திர குத்தி அந்த நாடுகளுக்கு எதிராக வர்த்தக போர் தொடங்குறது, ஏன் ஆயுத போரே நடத்த கூட அவர் தயங்குறது கிடையாதுங்க. 2025ல 12 மாசம் வரைக்கும் உலக நாடுகளுக்கு உலக அமைதியை பத்தி கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருந்த ட்ரம்ப் வந்து இப்ப 2026ல தான் அவரோட உண்மையான சுயரூபம்ன்றது வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கிறதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. ஏன்னா 2026 பிறந்த நாளே நாள்ல வெனிசுலா நாடு மேல ட்ரம்ப் படையெடுத்தாருங்க. சரி, வெனிசுலாவோட நிறுத்திடுவாரு, ஐநா சபை உட்பட மத்த வல்லரசுங்களா இருக்க சீனா ரஷ்யா உட்பட மத்த நாடுகள்லாம் அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுக்கறதுனால அடுத்து எந்த நாடு மேலேயும் ட்ரம்ப் படையெடுக்க மாட்டாருன்னு தான் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இந்த மாதிரியான நிலைமையில ஈரான்ல நடந்த மக்கள் போராட்டத்தை காரணம் காட்டி அந்த நாட்டுக்கு எதிராக படை குவிப்புல ட்ரம்ப் ஈடுபட ஆரம்பிச்சாருங்க. அதோட வெளிப்பாடா மார்ச் மாசத்துல தொடங்கி இப்ப ஏப்ரல் மாசம் 2026லயுமே ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா போர் நடத்திக்கிட்டு இருக்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த அமெரிக்கா ஈரான் போர்ன்றது வெளியில இருந்து பார்க்கும்போது அமெரிக்கா ஈரான் என்ற இந்த ரெண்டு நாடுகளுக்கு நடுவுல மட்டும்தான் போர் நடக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். அதுவே அதுக்கு பின்னாடி திரைமறைவுல பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டா நேட்டோ நாடுங்க நின்னுட்டு இருக்காங்க. அதுவே ஈரானுக்கு சப்போர்ட்டா சீனா ரஷ்யான்ற இந்த ரெண்டு வல்லரசு நாடுகளும் பக்கபலமா நின்னுட்டு இருக்காங்க. இதுல ரஷ்யா ஈரான் நாட்டுக்கு டெக்னாலஜி சப்போர்ட் உட்பட இன்னும் சில ஆயுதங்களை கொடுத்திருக்கிறதாவும் குளோபல் மீடியாவா இருக்க ராய்டர்ஸ் வந்து செய்தி வெளியிட்டு இருந்தாங்க. சீனாவை எடுத்துக்கிட்டா இந்த ஈரான் போர்ல ட்ரம்ப் அந்த நாட்டுல என்ன மாற்றத்தை கொண்டு வர பாக்குறாருன்னா, அங்க எப்படியாவது அமெரிக்கா சொல் பேச்சை கேட்கிற மாதிரியான ஒரு அரசாங்கத்தை கொண்டு வரணும்ன்றதுக்காக தான் போரே நடத்திக்கிட்டு இருக்காரு. இந்த போர்ல பாத்தீங்கன்னா ட்ரம்ப் நினைக்கிற மாதிரி ஈரான்ல ஆட்சி மாற்றம் ஏற்படாத வகையில எல்லா வகையிலும் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதே சீனாவா இருக்குதுன்னு சொல்லப்படுதுங்க. ஈரானுக்கு எதிராக ட்ரம்ப் எந்த மாதிரி எல்லாம் தாக்குதல் நடத்த போறாருன்றத முன்கூட்டியே கணிச்சு அவங்களுக்கு தகவல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதே சீனாவா தான் இருந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அமெரிக்கா போர் விமானங்களை சுட்டு வீழ்த்த மேன்பேடு ஏவுகணைகளையும் சீனா ஈரானுக்கு கொடுத்திருக்கிறதா தகவல் வந்திருக்குதுங்க. இதனால கொதிச்சு போயிருக்கிற ட்ரம்ப் சீனாவுக்கு எதிராக அமெரிக்கா பண்ணிக்கிட்டு இருக்க ராணுவ நகரங்களை இன்னும் பல மடங்கு அதிகமாக்கிறதுக்கு உத்தரவிட்டு இருக்கிறதா குளோபல் மீடியாவா இருக்க தி கார்டியன் வந்து செய்தி வெளியிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான நிலைமையில தென்சீன கடல் பகுதியில் அமைஞ்சிருக்க இந்தோனேஷியா நாட்டுக்கும் அமெரிக்காவுக்கு நடுவுல ஒரு டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்ன்றது புதுசா போடப்பட்டிருக்குதுங்க. அமெரிக்காவோட டிஃபென்ஸ் சீஃபா இருக்க பீட்டர் எக்ஸேத்துக்கும் இந்தோனேஷியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு நடுவுல போடப்பட்டிருக்க இந்த புது ஒப்பந்தப்படி இந்தோனேஷியா நாட்டுல வந்து சீனாவுக்கு எதிராக அமெரிக்க ராணுவத்தை கால் பதிக்க வைக்கிற நகர்வுங்க தொடங்கி இருக்கிறதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க பதிவு பண்ணிருக்காங்க. இந்த இந்தோனேஷியா அமெரிக்காவுக்கான டிஃபென்ஸ் ஒப்பந்த பிரகாரம் என்ன மாற்றங்கள் நடக்க போகுதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்தோனேஷியாவோட வான்பரப்பை போர் காலத்துல அமெரிக்கா ஈஸியா ஆக்சஸ் பண்றதுக்கு இந்த ஒப்பந்தம் வழிவகுக்குதுன்னு சொல்லப்படுதுங்க. இது மட்டும் இல்லாம அமெரிக்க ராணுவம் இந்தோனேஷியா ராணுவம் ஒன்னா சேர்ந்து கூட ராணுவ போர் பயிற்சிகளை அடிக்கடி பண்றதுக்கும் இந்த ஒப்பந்தம் வழிவகுக்குதுங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அமெரிக்கா கிட்ட இருந்து ஆயுதம் வாங்குறதுல தொடங்கி இந்தோனேஷியா கடல் பகுதியை அமெரிக்க ராணுவம் ஈஸியா ஆக்சஸ் பண்றதுக்கும் இந்த டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் வழிவகுக்குதுன்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க பதிவு பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி இந்தோனேஷியா நாட்டோட அமெரிக்கா டிஃபென்ஸ் டீல் போடுறதுன்றது சீனாவுக்கு எப்படி பாதிப்பை ஏற்படுத்தும்னு பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு உலகத்துல நம்பர் 1 பொருளாதாரம்னா அது அமெரிக்காவா இருக்குங்க. 2வது இடத்துல சீனா தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இதோட மட்டும் நிக்காம அமெரிக்காவை எட்டி பிடிக்கிற அளவுக்கு நாங்களும் ராணுவ வல்லரசா மாறுவோம்னு சீனா அவங்களோட போர்க்கப்பலங்களை அதிகமாக்குறது, படைபலத்தை அதிகமாக்குறதுல தொடங்கி நிறைய காரியங்கள்ல ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. டெக்னாலஜிக்கலா அமெரிக்காவை எட்டி பிடிக்கிற அளவுக்கு சீனாவோட PLA ராணுவ வலிமை அடையினாலும் 2050க்குள்ளார அதை சாத்தியப்படுத்தணும் தான் சீன அதிபர் ஜி ஜின்பிங் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான கிளாஷுங்க அமெரிக்கா சீனாவுக்கு நடுவுல போயிட்டு இருக்கும் போது சீனாவை கட்டுப்படுத்துறதுக்கு அமெரிக்கா கிட்ட ஒரு ட்ரம்ப் கார்டு இருக்குதுங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, தென்சீன கடல் பகுதியில் அமைஞ்சிருக்க தைவான் என்ற குட்டி தீவு நாடு தாங்க. தைவான் எங்களோட நிலப்பகுதின்னு உரிமை கொண்டாடிக்கிட்டு இருக்க சீன அரசாங்கன்றது 70 வருஷமாவே தைவானை கைப்பற்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்குது. இந்த இடத்துல தான் தைவான் நாட்டுக்கு ஆதரவா நாங்க நிக்கிறோம்னு அமெரிக்கா உள்ள வந்தாங்க. சீனாவோட ராணுவ ஆதிக்கத்தை கட்டுப்படுத்துறோம், தைவானை காப்பாத்துறோம்னு தென்சீன கடல் பகுதியை சுத்தி அமெரிக்கா 80ல இருந்து 100 ராணுவ தளங்களை உருவாக்கி வச்சிருக்காங்க. இதோட
அடுத்த கட்ட நகர்வா போர்க்காலத்துல சீனாவை இறுக்கி நிற்கணும்னு தான் இப்ப மலாக்கா ஸ்டேட்டை குறி வச்சு அமெரிக்கா இந்தோனேஷியாவில் கால் பதிக்க பாக்குறாங்க. இந்த மலாக்கா ஸ்டேட்ன்றது சீனாவுக்கு எந்த அளவுக்கு முக்கியமான இடம் பாத்தீங்கன்னா, வளைகுடா நாடுங்க மட்டும் இல்லாம ஆசிய கண்டத்தில் இருக்கிற மற்ற நாடுகளோட சீனா பண்ணிக்கிட்டு இருக்கிற வர்த்தகம்லாம் இந்த மலாக்கா ஸ்டேட் வழியா தாங்க நடந்துட்டு இருக்குது. அதாவது இந்தியன் ஓஷன் ரீஜன்ல சீனா பண்ணிக்கிட்டு இருக்கிற கடல் வர்த்தகத்துக்கு இந்த மலாக்கா ஸ்டேட் பாதை தான் மிக முக்கியமான பாதையா இருந்துட்டு இருக்குது. இந்தோனேஷியாவில் அமெரிக்கா கால் பதிக்கிறது மூலமா போர் காலத்துல இந்த மலாக்கா ஸ்டேட் பகுதியை அமெரிக்கா ஒரு வேளை தடுத்தாங்கன்னா, இன்னைக்கு எப்படி இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் பகுதியை ஈரான் தடுக்கிறாங்களோ அந்த மாதிரி தாங்க. அப்படி இந்த மலாக்கா ஸ்டேட்டை அமெரிக்கா தடுத்தாங்கன்னா சீனாவுக்கு அது மிகப்பெரிய பொருளாதார இழப்புகளை ஏற்படுத்தும். ஈரானோட போர் நடத்திக்கிட்டு இருக்க அமெரிக்காவுக்கு சீனா எப்படி பல வகையில நெருக்கடி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் சீனாவுக்கு செக் வைக்கணும்ன்ற நோக்கத்தோட இந்தோனேஷியாவில் ஒரு டிஃபென்ஸ் டீல அமெரிக்கா கொண்டு வந்திருக்காங்க. ஈரான் போர், அதுக்கப்புறம் இந்தோனேஷியாவோட டிஃபென்ஸ் டீல் மாதிரியான காரணங்களால சீன அதிபர் ஜி ஜின்பிங்க பெய்ஜிங்ல வச்சு ட்ரம்ப் சந்திப்பு நடத்த இருந்த அந்த மீட்டிங்ன்றது நடக்குமா நடக்காதான்றதே இப்ப கேள்விக்குறியா இருக்குதுங்க. இந்த பிரச்சனைங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, லடாக் பகுதியில சீனாவை சமாளிக்கிறதுக்கு ஏதுவா இந்தியா புதுசா ஒரு ராணுவ நகர்வை தொடங்கியிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, லடாக் மாதிரியான உயரமான மலை பகுதியில சீனாவோட போர் விமானங்களை வீழ்த்துறதுக்கு ஏதுவா உயரமான இமயமலை பகுதியில இந்தியா மவுண்டைன் ராடார்ஸை டிப்ளாய்மெண்ட் பண்ண இருக்கிறதா குளோபல் மீடியாவா இருக்க தி சன் செய்தி வெளியிட்டு இருக்காங்க. இந்தியாவோட பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் இதுக்கு முன்னாடி நிறைய ராடார்ஸ்ங்களை இந்திய பாதுகாப்பு துறைக்கு உருவாக்கி கொடுத்திருக்காங்க. அந்த வகையில இப்ப 2 அதிநவீனமான மவுண்டைன் ராடார்ஸ்ங்களை லடாக்ல டிப்ளாய்மெண்ட் பண்ண இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மவுண்டைன் ராடார்ஸ்ங்களை இந்தியா ஏன் இமயமலை பகுதியில டிப்ளாய்மெண்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, என்னதான் சீனா 2024 25 பிரிக்ஸ் மாநாட்டப்ப இந்தியாவோட நாங்க பிரச்சனை பண்ண மாட்டோம், டிராகனும் எலிஃபென்ட்டும் ஒன்னா சேர்ந்துருச்சுன்னு அவங்க தரப்புல ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதும், அதுக்கப்புறம் லடாக்ல பிரச்சனைகள் சரி பண்ணிட்டோம், நாங்க வழக்கமான ரோந்து பணிகளை தொடங்கிட்டோம்னு சீனா நல்ல மாதிரியான காரியங்கள்ல ஈடுபட்டாலும் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நடுவுல எல்லைங்க சரியா வரையறுக்கப்படாத அந்த 4500 கிலோமீட்டர் பார்டர்ல அடிக்கடி வாலாட்டத்தை சீனா வழக்கமா தாங்க வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஆசிய கண்டத்துல தன்னை மிஞ்சின ஒரு ராணுவ சக்தியோ அதுக்கப்புறம் பொருளாதார நாடாவோ எந்த நாடுகளும் வளரக்கூடாதுன்னு சீனாவோட பெய்ஜிங் ஆசைப்படுறாங்க. அப்படி பாத்தீங்கன்னா சீனாவுக்கு இருக்கிற முதல் டார்கெட்டே இந்தியாவா தான் இருக்கிறாங்கன்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. என்னதான் ஒவ்வொரு வருஷமும் இந்தியாவோட பல பில்லியன் டாலருக்கு சீனா வர்த்தகம் பண்ணிட்டு இருந்தாலும் இந்தியாவோட நல்ல டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்போ பார்டர் பிரச்சனை இல்லாத ஒரு ராஜதந்திர நகர்வுகளை சீனா பண்றதே கிடையாதுங்க. ஒரு போட்டியாளரா எதிரியா தான் இந்தியாவை சீனா பாக்குற காரணத்தினால அவங்களோட PLA ராணுவம் இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை பாகிஸ்தான் அதுக்கப்புறம் சுத்தி இருக்கிற சின்ன நாடுகளை வச்சு பண்ண பாக்குறாங்க. பங்களாதேஷோட முகமது யூனிஸ் கவர்மெண்ட்டை வச்சு இந்தியாவுக்கு எதிராக பேச வைக்கிறது, அதுக்கப்புறம் வங்கதேச நாட்டுல சீன ராணுவத்தோட ராணுவ ஆதிக்கத்தையும் அவங்க அதிகமாக்க முயற்சி பண்ணாங்க. இருந்தாலும் கலிதாஜியாவோட மகனா இருக்க தாரிக் ரஹ்மான் அங்க அதிபரானதுக்கு அப்புறம் வங்கதேச நாட்டுல இந்தியாவுக்கு எதிராக எந்த காரியமும் நடக்காம நான் பாத்துக்குவேன்னு அவரு உத்தரவாதம் கொடுத்திருக்காரு. வங்கதேசத்துல இப்படி ஒரு வேலையை பார்த்தாங்க. அதுவே பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டா இந்தியாவுக்கு எதிரான ஒரு ஆயுதமாவே சீனா பாகிஸ்தானை பயன்படுத்துறாங்க. பாகிஸ்தான் அவங்க ராணுவத்துல பயன்படுத்துற ஆயுதங்கள்ல 80% ஆயுதங்கள் சீனாவோட தயாரிப்பா தாங்க இருக்குது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குங்க சீனாவோட பெய்ஜிங் தலைமை எந்த அளவுக்கு ராணுவ ரீதியா இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறாங்கன்றது. இந்த மாதிரியான காரணங்களால எதிர்வர காலத்துல சீனாவோட இந்தியாவுக்கு நேரடியா போரே ஏற்படலாங்க. அப்ப சீன விமானப்படையில இருக்க 5th ஜெனரேஷன் போர் விமானமா இருக்க J-20 மாதிரியான போர் விமானத்தை இந்தியாவோட பார்டருக்குள்ளார அத்துமீறும் போதே அதை ஏர் டிஃபென்ஸ் இன்டர்செப்டர்ஸ் மூலமா வானத்திலே தாக்கி அடிக்கிறதுக்கு தான் இந்தியா இப்போ புது வகையான ராடார்ஸ்களை உருவாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியாவோட DRDO இப்ப உருவாக்க போற இந்த மவுண்டைன் ராடார்ஸ்ங்களால சீனாவோட J-10, J-17 தண்டர் அதுக்கப்புறம் J-20 மாதிரியான போர் விமானத்தை இதால துல்லியமா கண்டுபிடிக்க முடியுங்க. இந்த மாதிரியான மவுண்டைன் ராடார்ஸ்ங்களால சீனாவோட ஸ்டெல்த் போர் விமானத்தையே கண்டுபிடிக்க முடியுன்றதுனால இந்தியா லடாக்ல டிப்ளாய்மெண்ட் பண்ற இந்த ராடார்ஸ்ங்க சீனாவுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. சீனாவுக்கு அமெரிக்கா இந்தோனேஷியாவுல செக் வச்சிருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. நாங்க ஜியோ பாலிடிக்ஸ்ல வர தகவல்களை நிறைய ஆர்டிகல்ஸ்ல படிச்சு ரிசர்ச் பண்ணி ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணி தான் உங்களுக்கு வீடியோஸா கொடுத்துட்டு இருக்கோம். எங்களுக்காக நீங்க பண்ற பெரிய உதவி என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்றது தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு சில நண்பர்கள் யூடியூபோட சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் மூலமாவும் அதுக்கப்புறம் QR கோட் மூலமா உதவி பண்ணிருக்காங்க. நீங்களும் உதவ நினைச்சீங்கன்னா இந்த வழிகளை பயன்படுத்தி உங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை எங்களுக்கு பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு சின்ன நாடுகளுக்கு எதிராக போர் நடத்திக்கிட்டு இருக்கிற வல்லரசுங்களோட அதிபருங்க போருங்களை கைவிட்டு மக்களுக்கான அடிப்படை தேவையா இருக்க கல்வி, உணவு, மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோங்க. அடுத்து ஒரு டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் தகவலோட
நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஆல் இன் தமிழ்.